கர்த்தர் ஊழியத்தை ஸ்தாபிக்க தேவன் உதவி செய்தார். 87-6 வந்துட்டேன் திருச்சி ஒரு சபை ஸ்தாபிச்ச உடனே கர்த்தர் மணப்பாறையில ஸ்தாபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அதுக்கப்புறம் வையம்பட்டியில சபை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மணப்பாறையில கிட்டத்தட்ட 25 வருஷமா நாங்க எங்க கால் படாத இடமே இல்லைங்க. எல்லா இடத்துலயும் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். அதுல அருமையான அப்பெல்லாம் ஆர்சியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்களாம் உள்ள நுழைய முடியாதுங்க. அருள் ஜோஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது கிறிஸ்துமஸ் கேலண்டர்ல பல தடவை போயிருக்கோம் யோவானந்த அண்ணன் மூலமாக. அது மாதிரி நம்ம சூர்யா சார் அவர்கள் எங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆமென் சொல்லுங்க. அண்ணன் மூலமாக அவங்க மூலமாக பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் யோவானது கேட்டோம். கடவுள் எப்படி கூட்டி சேர்க்கிறார். அப்ப எல்லாம் கொஞ்சம் நாங்க கடுபடியா இருப்போம். எங்கள்கிட்ட வர்றது கஷ்டம். ஏன்னா எல்லாம் இப்படித்தான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், இப்படித்தான் போகணும், ஒருத்த கூட ஒட்ட மாட்டான். ஏன்னா அந்த ரொம்ப கடுபடி. இப்பதான் இறங்கி வந்துட்டோம். அதனால ஆண்டவருடைய கிருபையினால அப்புறம் என்ன பல ஊழியர்கள் இங்க ஸ்தாபிச்ச நடக்கல. ஒரு யோகானந்தம் வந்தாருங்க. அவருக்கும் கல்யாண மண்டபத்துல என்ன கல்யாண மண்டபம், ஆர்வி கல்யாண மண்டபத்துல அவர் நம்ம சொந்தக்காரர். அங்கேயும் ஒரு ஸ்தாபனம் பண்ணி கொடுத்து அங்கேயும் ஒத்து வரல. மறுபடியுமே மையப்பட்டி தான் இருக்கு அப்படின்ட்டு ஆண்டவருடைய கருவினால அந்த வெள்ளியமும் அவங்களாம் சந்திக்க முடியாத ஒரு கிருபை இருந்தாலும் தேவ திட்டம் யாரை கொண்டு இந்த ஊழியத்தை ஸ்தாபிக்க வேண்டும், யார் மூலமாக ஸ்தாபிக்க வேண்டும், எந்த இடத்திலே ஸ்தாபிக்க வேண்டும் என்று தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். தேவன் நம்மளை அப்படியே வளர வைக்கிறார். எருசலேம் சபைங்கிறது இந்த அப்போஸ்தல ஊழியம் பூர்ணமாக்கப்பட்டு கர்த்தருடைய வரிக்காக ஆயிட்டு. எல்லா சபையும் கடவுள் உருவாக்குறதா. எப்படி ஸ்கூல்ல 5th 10th +2 டிகிரி PhD இருக்கிற காரணமாக வளர்ந்து பூர்ணமாக்கி கொண்டு போய் கர்த்தர் செய்கிறார். எருசலேம் சபைங்கிறது நாங்க மட்டும் முன்னாடி கொண்டாடலாம், யாரும் போடக்கூடாது, எங்களுக்கு தான் வெளிப்பாடு அப்படி. ஏன்னா பைபிள்ல ஒரே சபையுடைய பேர் அது மட்டும் தான். மற்றவங்க அவங்களா நம்மளா வச்சுக்கிட்டது தான். அது தப்பு இல்லை. 1800 CN பல்க் அவர் தான் முதல்ல ரங்கப்பா ஹவுஸ் அவர் தான் மெயின். அவர் தான் TLCங்க ஃபர்ஸ்ட் பைப்ஸ் 1790 வந்தாருங்க. இந்த பைபிள்ல தமிழ்ல இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா அவர் மூலம் தான். அவருக்கு வெளிப்படுத்தல் 21 அந்த 3 நாளையும், அதுபோல சங்கீதத்தில் 128 6-8 எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களை நேசிக்கிற சுகித்திருப்பார்னு முதல் பிரசங்கம் பண்ணி இன்னைக்கு அந்த புதிய எருசலேம் சபை அங்க இருக்குங்க. ஆமென் சொல்லுங்க. இது எல்லாத்துக்குரியது. இப்ப பெரிய ஒரு இறக்கம் எல்லாரும் வச்சுக்கலாம், எல்லாரும். ஆனா பொது அதுதான் மணவாட்டி சபைன்னு ஒன்னே ஒரு பேர் இருக்குன்னு அதுதான். அந்த பேர் வைக்கிறவங்க பாக்கியவார்கள். அதனால ஊழியர்லாம் வைங்க. அதனால நான் அலோவ் பண்ணிட்டு இருக்கேன். நான்லாம் கேஸ் எல்லாம் போட மாட்டேன். அது பைபிள் எல்லாத்துக்குரியது, எல்லாத்துக்கும். சிரிக்கிறார். ரொம்ப கடுபடியா இருப்போம் அந்த காலம். அங்கதான் அப்படின்னு இருப்போம் எல்லாரும் தான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது போலவே ஜேம்ஸ் பாஸ்டர் சந்திக்கவும், அது மூலமாய் தமிழர் பாஸ்டர் சந்திக்கவும் கர்த்தர் இரக்கம் செய்வார். காலத்திலே பரிசுத்தவான்களோடு ஒன்றாக எல்லாரும் கூட்டி சேர்ப்பார்கள். ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்துக் கொண்டு உண்மையான 10 பேர்கள் வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. யாருடைய வஸ்திரத்தை உங்களுக்கு? ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை. அந்த யூதன் இயேசு கிறிஸ்து மூலமா அவர் யூதன் தான். அவர் மூலம் ரட்சிக்கப்பட்ட யூதனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இவங்க எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இங்கிட்டு 5 பேர் வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. நானும் பாவியில பிரதான பாவிங்க. பாவியில இவங்கெல்லாம் பாவிகளாக, அதுல பிரதான பாவி. அவ்வளவு பாவம் செஞ்ச. ஆமென் சொல்லுங்க. அதுல அழகிரிய கொண்டு பவுலாக மாற்றி விட்டார். ஆசீர்வதிப்பாராக. அப்படி போலவே அம்மா அவர்களை சந்திக்க முடியாத ஒரு நாள் என்னுடைய சாட்சி சொன்னா ஐயா வச்சுக்கொள்ளலாம். இதெல்லாம் தேவ திட்டம். இங்க பார்த்தீங்களா அது என்ன அப்படி இருக்கு, அதெல்லாம் ஒத்து வராது, நம்மளாம் பார்த்தோம். ஆனா கடவுள் இங்கேதான் அவங்களுடைய அம்மாவுடைய ஜெபம் ஒரே கிட்டத்தட்ட 15 daysல எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. டக்குன்னு ஆச்சரியப்பட்டார் ஜேம்ஸ் பாஸ்டர். ஆர்வம் மூலமாக 12-1 மணிக்கு பணம் விழுது. தூங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. கடவுள் அங்கங்கே உறவிகள், அதாவது அவரை நம்பி நாம் கடந்து வந்திருக்கிறோம். மனிதரை நம்பி வரவில்லை. அப்படி நம்பி வந்தவர்களை தேவனாய கர்த்தர் கைவிட மாட்டார், பரிசுத்தவான்களை காட்டுவார். இது என்னென்றால் பரிசுத்தவான்களை தூக்கிவிட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்கள் சத்தியத்துக்குள்ள நடத்த வேண்டும். இதுதான் நம்முடைய சபையுடைய திட்டம். பரிசுத்தவான்களை தூக்கிவிட வேண்டும்,
உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய வருகைக்காக சத்தியத்தில் பாருங்க. இங்க பாருங்க, இங்க அங்க நீ ஜெபம் பண்ணும்போது இரக்கம் செய்து ஆத்துமாக்களை கொடுப்பேன். இங்க அவர்களை ஆடலும் பாடலும் சந்தோஷம் நிறைய மியூசிக் கருவியெல்லாம் வாங்கிடுவீங்க. ஒண்ணுமே இங்க இருக்காதுப்பா, ட்ரம் இருக்காது, அது இருக்காது, எதுவுமே இருக்காது. மியூசிக் கருவியெல்லாம் வாங்கி பாடல் ஒரு கொயரே வச்சுருவாங்க. இப்படி சொல்றாரு ஐயா, ஒண்ணுமே இல்லை, இங்கே நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னா. ஆடல் பாடல் சந்தோஷம் பயங்கரமா. நாங்க அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை, ட்ரம்மு தாங்க. டம்மு 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 டம்முன்னு முழங்கால் போட்டு அடிச்செடுத்து பேயம் ஓட்டுவோம், ஆத்துமாவும் கூட்டுவோம். ஆமேன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல புதிய சிபிஎம்லாம் அதுதான், ரொம்ப தான். நம்ம அடிச்சு முழங்கால் போட்டு சோத்திரம் ஆடல் பாடல் சந்தோஷம் எல்லாம் குழுவெல்லாம் கொடுப்பார். இசைக்கருவியெல்லாம் வாங்கிடுவீங்க. அங்கேயே நீங்கள் குறுக மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவங்களை வர்த்திக்க பண்ணுவேன். வாசிங்க. மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. வாசிங்க. அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வது மாற்றமில்லை, நம்முடைய சபையை திடப்படுத்தி நம்மை குறுகாமல் தேவன் சபையை ஆசீர்வதிப்பார். என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லது ஹெவன், பரலோகத்தின் தேவன் தான் கொடுப்பார். யார் மூலமா பேசிடுவாங்க. முழங்கால் படிக்கிட்டு இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ ஓசப்புறம் 21 நாங்கள் போடவுமே நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடிலாம் கிடையாதுங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம். போட்டால் பயங்கர யுத்தம். அது ஒரு ஆள் கேட்குறாங்க, 21 நாள் எல்லாம் பண்ணணுமா, அதெல்லாம் உலகத்தர, அதெல்லாம் வெளிசாவை தான் பண்ணுவாங்க, நம்மளாம் பண்ணக்கூடாது. இன்னும் 21 நாள் போட்டதுக்கு வேணாங்கிறாங்க. அவ்வளோ கடுபடியான அந்த 60 வருஷம் கட்டிலிருந்து வந்தவங்க. ஆனா உபவாச பிரேயர் போட்ட உடனே யுத்தம் இருந்துச்சுங்க, ஆனாலும் ஜெயமும் இருந்தது. யுத்தம் இருந்தது. ஏன்னா யுத்தம் இருந்துச்சுன்னா தானியேல் 21 நாள் போட்டு உடனே வரலங்க. சாத்தாங்க இறங்கி செய்தி ஸ்டாப் பண்ணிட்டான். என்னடா வரலாம தரிசனம் ஆயிட்டாரு. அங்க நின்றுகிட்டு இருக்கான். வேற கொஞ்சம் முறுமுறுத்துட்டாருங்க, சோத்து போயிட்டாருங்க. சின்ன முறுமுறுத்தாலும் நல்லா கவனிச்சுங்க, கொஞ்சம் சோர்வு வந்தாலும் நல்லா கவனிச்சுங்க. இதெல்லாம் சின்ன பாவங்கள். ஏன்னா அவரு பாவம் ஒருத்தர் செய்யலைன்னு சொன்னார். நான் சொன்ன பாவம் செய்திருப்பாருன்னு அவர் பாவரிக்கை பண்ணியிருக்காரு. அப்படின்னு சொல்லுங்க. பாவமே இல்லாத மனிதர்கள் கிடையாதுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பரிசுத்தர். எல்லாத்தையும் பாவம், எல்லாத்திலையும் பாவம். என்கிட்ட கூட இருக்கலாங்க. ஆனால் இவர் பார்த்து சொல்லுவோம், பார்த்தா இவருக்கு கரை இருக்கியான்னு சொல்லுவோம். அதை நான் சரி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் கரையை போய் பிறருக்கு சொல்கிறது தான் தப்பு. அது சில பேர் இருக்காங்க, வாழ விட மாட்டாங்க, வளரவும் விட மாட்டாங்க. அதாவது உங்களை போல 100 மடங்கு நான் நொறுக்கப்பட்டேங்க, உடைக்கப்பட்டேங்க. அதெல்லாம் பயங்கரமான அனுபவம். அதெல்லாம் சாட்சியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதனால அந்த அனுபவத்துல இப்படி நொறுக்கப்பட்டவங்க, உடைக்கப்பட்டவங்களுக்கு நான் எனக்கு கர்த்தர் சொன்னா ஒண்ணு தூக்கி விட அவங்களை உதவி செய்ய அப்படின்னா. தமிழ்நாடு முழுவதும் என்ன கேட்டீங்கன்னா, எங்க இருந்தா பண்றான், ஒருத்தர் ஊட்டியில இருந்தா பண்றான், ஒருத்தர் எடப்பாடியில இருந்து பண்றான், ஒருத்தர் சென்னை ஐயா உங்கள்கிட்ட வந்தா உதவி செய்ய ஊழியம் கிடைக்கும்ங்கிறான். என்னையா ஒண்ணுமே புரியல எனக்கு. அதில் தூக்கி விடுறது மெயினுங்க. பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க பரிசுத்தவாங்க, அது சாப்பிட்டான் பண்றது. இதுதான் செய்யணும், உதவி செய்யணும். தூக்கி விட என்னத்தை கொண்டு போகிறோம், எத்தனை ஸ்கூல் வச்சு என்ன பண்றது, ஏக்கரை வச்சு என்ன பண்றது, ஒன்றும் கிடையாதுங்க. உதவி செய்யலைன்னா அல்லேலூயா. சாப்பிடும் போது உலக ஜெபம் பண்றப்பா போயிட்டு வாங்க, பசியா இருக்கு, ஜெபம் பண்ற போயிட்டு வரேன், எடுத்து கொடுக்கிட்டு தான் போய் சாப்பிட்டு வைப்போம். அதுதான் ஆண்டவர் சொல்லுவாங்க. போலவே தான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஊழியர்கள் மேலே அக்கறை வைக்க சொன்னார். ஊழியர்கள் நிறைய உண்மை உள்ள ஊழியர்கள், அது உண்மை உள்ள ஊழியர்கள் தான். நல்லா கவனிச்சுங்க. நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்தாருங்க, இவன் ஆவி சரியில்லைன்ட்டு வெளியே போய் சொல்லிட்டாரு. நான் 1 வருஷமா வெளியே தள்ளிட்டேன். ஏன்னா எல்லாரும் வெளியே நம்பாதீங்க. உங்களுக்கு நல்ல பரிசுத்தவான்களே இங்கே இருக்க பரிசுத்தவான்களே என்ன சபையில் வந்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாம் சரி பண்ணிடுவோம், உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஊழியர் சரியில்லைன்னு வரட்டி விட்டாங்க. அவங்க போன மாதம் பார்த்தீங்கன்னா அந்த விட்டு போயிட்டார். பேப்பரில் வந்திருக்க விராலிமலை அடிச்சு ஒரு பொண்ணு சாப்பிட்டுச்சு. எல்லா ஊழியரும் நம்பாதீங்க, தயவு செய்யுங்க. எல்லா ஜிப்பா போட்டேன்னு நம்பாதீங்க. எவன்ட்டையும் தலையை கொடுத்துறாங்க. ஏன்னா ஹோலினஸ் கிடையாதுங்க இங்க. அப்படி இல்லை, நாங்க நிக்கிறோம் தகப்பனு சொன்னாரு. நாங்க வர்றவங்களை சரிப்படுத்துறோம், அவங்களுக்கு சுத்திகரிக்கிறோம். புதிய சில சுத்திகரிக்கிறது மெயினானது. நம்ம எந்த சேவலும் பாவரிக்க கிடையாது. எப்படியோ செய்யலாம் அப்படின்னு அவர் வேணாம் வந்தாருங்க. அவர் தள்ள, அவர் பேர் தான் தானியேல். பாட்டிக்கிட்டார். பொதுவாக இண்டிபெண்டன்ட் ஊழியம் வெற்றி கிடையாதுங்க. ஒருவர் ஆலோசனை கொடுக்க வேண்டும், ஒருவர் தூக்கி விடுவார். ஆமென். ஒன்று மந்தையை கொடுப்பார், இரண்டாவது ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மூன்றாவது இடத்தை கொடுப்பார் என்று சொன்னார். நீங்க சாமுவேல் கடைசி அதிகாரத்தில்
இதை உங்க சபை கொடுத்த 3 வாக்குத்தத்தம். அதுதான் கடைசி 2 சாமுவேல் கடைசி அதிகாரத்துல அரோனான் களத்தை வாங்கி தாவீது அங்க ஒரு பலிபீடம் கட்டினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி. நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட வாங்கினான்னு இருக்குங்க. பேர் அரவணான்னு அவர் பேர். தாவீதை பார்த்து வாசிங்க. ராஜாவாகிய ஆண்டவன் வாங்கி கொண்டு. ராஜாவாகி ஆண்டவர் அரவணான்னு சொல்றாருங்க. அவர் ஒரு பெரிய ஒரு தரம் வந்த ஆராயம்மாவை போல ஆபிரகாம் ஐயா போல எப்படி நீங்க ஒரு பெரிய இந்த ஏரியால பெரிய ஆளா இருக்கிற போல அவங்க ஒரு பெரிய ஆள். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவராக. பார்வைக்கு நலமானதுபடி பலியிடுவராக. இதோ தகன பலிக்கும் மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜ்யோகியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜயோகியமாக வாசிங்க. அர்வனா ராஜாவை நோக்கி உம்முடைய தேவனாகி கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையா இருப்பாராக என்றான். ராஜா அர்வனாவை பார்த்து அப்படி அல்ல இலவசமாக வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளின் 50 சேக்கல் நிறைய வெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. மூன்றாவது தமிழன் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் இடத்தை வாங்கி கொடுக்கிறார். புது வருஷத்துல இடம் வாங்கிருவீங்க. சாப்பாட்டுக்கே வெளியில என்ன எப்படி சொல்றீங்க? யார் உள்ளத்திலையும் பேசுவார். சொல்ல முடியாது. யாரும் உட்கார்ந்து உள்ள யார் உள்ளத்திலையும் பேசுவார். ஏன் உள்ளத்திலும் பேசுவார், யார் உள்ளத்திலும் பேசுவார், அம்மா உள்ளது யார் உள்ளத்திலும் பேசி இடம் கிடைச்சிருக்காங்க. ஆமென். அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்படி ஆலயம் கட்டி இங்கேயே அந்த ஆசீர்வாதம் உண்டு. இது ஜெப வீடுங்க. ஆலயம் கட்டி இடவாங்கி ஆலயம் கட்டுவதில் அது பெரிய தேசத்திற்காக நோய்கள் போராட்டங்கள் வந்துருச்சு. 3 நோய் அங்கே கொடுத்துட்டாருங்க. 3 தவறுனால 3 நோய்களே கொடுத்துட்டார். அப்படி வந்தபோது ஒரு தாழ்த்தி தேவ சமூகத்தில் இறைவன் எதிர்பார்க்கறது என்ன கேட்டீங்கன்னா, உன் பாவங்களை அறிக்கை செய்து பலியிடுறது என்று அறிக்கை செய்தார். அவர் அறிக்கை செய்தாருங்க. பலியிட்டார். கர்த்தர் இறங்கி தேசத்திற்காக சாபத்தை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று இவர்களுக்கு கொடுக்க போகிறது வர்ற காலங்களிலே மந்தையை கொடுப்பார். இனிமேலாம் இடம் பார்த்தாது அம்மாவே சொல்லிடுவாங்க, நான் என்ன வேற இடம் வாங்கி தந்துருக்கோம். அமேன் சொல்லு. ஹல்லேலூயா. வேணுங்கிற பொருள்லாம் கர்த்தர் கொடுப்பார். அமேன் சொல்லு. ஹல்லேலூயா. மூன்றாவது இடத்தை கொடுப்பார். சபை குறுக போறது இல்லை. 21 நாள்ல இடையில என்கிட்ட பேசினாருங்க. எனக்கு ஒரு ஆம்ப் வேணும், எனக்கு ஒரு இது வேணும், மைக்கு வேணும், அது வேணும். 21 நாள் மட்டும் முடிங்க. இடையில இடையில கேட்டாதான் நீங்கள் ஜெயிப்பேன்னாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா இவர் 21 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு என்ன கேட்டேன்னா, நம்முடைய பையன் ஆரோன் என்ன பண்ணா, என்ன இது தெரியல, அவன் உள்ளத்துல ஏதோ ஜெபம் போட்டு அந்த இருக்கிற இந்த செட்டு 1 2 3 செட்டு இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணி எல்லாரும் கொடுக்கலாம். விசேஷமாக தமிழர் ஐயாவுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க கொடுத்துடலாமே அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், ஏற்கனவே அங்கே அம்மாட்ட சொல்லிங்க கத்த மூட்டத்துக்கே பக்கத்தில் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்கப்பா, இனிமேல் அங்கே வெளியில் போனா தான் அப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு போய் சுற்றி இருக்க ஆளெல்லாம் போய் சந்திச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். ஆர்எஸ்எஸ்க்கு அரசு, எந்த அரசுக்கு அரசு, எல்லாத்தையும் சரி பண்ணி எது வேணாலும் செய்யுங்கட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அம்மா ஃபங்க்ஷன்ல வர எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போலாம் போட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாரு. அப்படி போலவே இன்றைக்கு அவங்களுக்கு தலைமை சபையிலிருந்து எல்லாத்தையும் சரி பண்ணோம். சரி பண்ணால் இன்றைக்கி அபிஜாவும் அந்த இதுவும் மைக்கும் இவர் தலைமை சபை மூலமாக 21 நாள் முடிச்சிட்டிங்களா? 16 நாள் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. நான் ஜேம்ஸ் பாஸ்டர் பேசிட்டு இருந்தேன். சரி, அந்த போர்ட்டபிள் மாடல் இது அதை பார்த்தா ஃபெயிலியர் ஆயிடுது. இப்போ இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங். நீங்கள்
லைட் லாங்கா வச்சுக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். யார் உள்ளத்திலும் பேசுவார்? நான் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் பேசுவார். கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பேசுவார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. தேவன் இந்த சபையை இந்த 3 ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஒரே வசனம் சும்மா 10 நிமிஷம் அப்படியே முடிச்சிடலாம். மனிதன் இருப்பார். மனிதன் 12 ஆயிடுச்சா? 12 அப்போ 1 மணிக்கு முடிச்சிடலாம். 10 நிமிஷம் அவ்வளவுதான் முடிச்சிடலாம். என்ன பண்ணி ஏதோ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுல்ல, அவ்வளவுதான். எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம். 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் அப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கு அழைத்து வந்து சர்வாங்க தகன பலிகளும் நீங்க பாடினீங்க, ஜெபம் பண்ணீங்க, சாட்சி சொன்னீங்க, இதெல்லாம் சர்வாங்க தகன பலிகள். இவை எல்லாத்தையும் நான் கேட்டு அவரை நான் ஆசீர்வதிப்பேன். என்னுடைய வீடு சகல ஜனத்திற்கு ஹalleluya. என்ன விடுங்க? ஜெப வீடு இருந்துச்சுங்க, ஜெப ஆலயம் இருந்துச்சுங்க, ஆலயம் தனியாக இருந்துச்சுங்க. இவ்வளவும் புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் வேதாம கல்லூரி படித்தவங்களுக்கு தான் தெரியுங்க. ஜெப வீடு வேற, ஜெப ஆலயம் வேற, தேவாலயம் வேற. ஜெப வீடு அன்றைக்கு பிரிஸ்கிலா அகிலாவுடைய ஜெப வீடு இருந்ததுங்க. ஹalleluya. இன்றைக்கு அருமையான அம்மாவுடைய ஆபிரகாம் ஐயாவோட அம்மா என்ன பேருங்க? எப்சிபா. ஆமென் சொல்லுங்க. தேச எப்சிபா என்றும் பியூலா என்றும் காணப்படுவார். அப்படி போலவே இந்த இடத்தை ஜெப வீடாக மாத்தி இங்கே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இதெல்லாம் தேவ திட்டம், நம்முடைய திட்டம் இல்ல, அம்மாவுடைய திட்டம் இல்ல, என்னுடைய திட்டம் இல்ல, தேவ திட்டம். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கர்த்தர் விடவே மாட்டார். ஹalleluya. ஜெப ஆரம்பிக்கும் போது கீழே ஆசீர்வாதம் வந்துட்டு தான் இருக்கும். ஜெப ஆரம்பிக்கும் போது கீழே கொஞ்சம் போராட்டமும் வந்துட்டு இருக்கும். அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் அந்த லெவல்ல நாங்க வந்த ஆளுங்க தான். ஜெப ஆரம்பிச்சோம் ஆசீர்வாதம் வரும், கொஞ்சம் போராட்டமோ இருந்தாலும் கர்த்தருக்காக அதை நின்று வெற்றியான முடிக்க வேண்டும். ஜெப வீடு. ஏனென்றால் இப்படி சின்ன வீடா இருந்தாலும் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். யாத்திராம் 25ஆம் அதிகாரம் 8 எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு. ஏனென்றால் இப்படி தேவன் அவ்வளவு பெரிய தேவன் ஏதேன் தோட்டத்தில் உருவாடி கொண்டிருந்தார், பேசிக் கொண்டிருந்தார். அது ஒரு ஜெப வீடு, ஒரு ஆலயமாய்தாங்க. ஆதாமும் ஏவாளும் அங்க பாவம் செய்வோமே, இவங்க 2 பேரும் வெளியே வட்டி விட்டார், அவர் தனிமையா நிற்கிறார். நம்மள உருவாக்குன இப்படி பிள்ளைகளை சாத்தான் கெடுத்து விட்டானே. சாத்தான் வந்து நிச்சயமாக கெடுப்பான், ஆராதனை போற கெடுப்பான், தேவனோடு உருவாடுறதை கெடுப்பான், பெருமையை கொடுத்து விட்டுருவான். கொஞ்சம் பெருமையா தான் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதான். எல்லாம் பெருமையா கீழே விழுந்துருவாங்க. ரொம்ப கவனமா ஸ்லோவா ஊழிய பாதையா இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சபை வளர்ச்சியிலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. படிப்படியாக வர வேண்டும். சில சட்டத்திட்டங்களை ஆண்டவர் கொடுப்பார், அது நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையா தான் இருக்குங்க, கவர்ச்சியா தான் இருக்குங்க. ஆனா அதை பிடிக்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாருங்க. இவன் பிடிங்க சாப்பிட உள்ள புதுட்டான் சாத்தான். ஏன்னா அன்னையிலிருந்தே சபைக்கு வந்து சபை என்பது ஏதேன் தோட்டம், அப்பயே சபைக்கு விரோதமா போராட ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் மல்கியாவுக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கு பத்திரிகைக்கு வந்து 4000 ஆண்டுகளுக்கு இடைவெளிக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சத்துருவை ஜெயிப்பார், பிறப்பார் என்று சொல்லி ஆதியாகமம் 3:15 கொடுத்து விட்டார். ஹalleluya. அவர் வந்து பிறந்தது மாத்திரமல்ல, சபையை என்னுடைய சபைன்னு சொன்னது அவர் ஒரே வார்த்தை. இந்த கல்லின் மேல் சபையை பாதாளத்தின் வாசல் அங்க மேற்கொண்டுட்டான், இங்கே மேற்கொண்ட வந்தான் 2ஆம் ஆதாம். சி அப்பால போசாங்க. இப்படி எழுதி இருக்கிறது, இப்படி எழுதி இருக்கிறது. அடிச்சார் பாருங்க, பார்த்தாவா அங்க அவங்கள காலி பண்ண மாதிரி. ஏன்னா இன்னொன்னு சொன்னா பாருங்க, எனக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்குன்னா ஆதாம் ஏவாள் வித்துட்டாங்க. நான் ஒருபோது நம்முடைய பரிசுத்தத்தை, ஒருபோது நம்முடைய ஊழியத்தை விற்காதீங்க, வாங்குங்க. சத்தியத்தை வாங்க, விற்காது. ஃபாரின் கொடுத்தா அப்படி உட்காந்துடாத. ஃபாரின் கொடுத்து மனம் கிடைச்சா போய் இன்னைக்கு உட்காந்துடுறாங்க. எல்லாம் சத்தியத்தை வித்துட்டு மாறிடுறாங்க. அப்படி இருக்கவே கூடாதுங்க. அவர் கொடுப்பாரு எல்லாமே. 25:8 போடப்படுற பிரகாரம் வாசம் பண்ண வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை
ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாராக. நான் உனக்கு காண்பிக்கும் போதும், வாசஸ்தலம். நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலம். ஆமென் சொல்லுங்க. இது ஜெப வீடு. இங்க வந்து கர்த்தர் வாசம் பண்ணீங்கன்னா இங்க வைக்கிற ஜெபங்களா கர்த்தர் கேட்கிறார். ஹalleluya. ஏன் இந்த பேரை வச்சோம்னா வெளிப்படுத்தல் 21:3-4 ஒரே பெயர் நான் தான் சொல்லப்பட்டிருக்கு. இது யோவானுக்கு கர்த்தர் காண்பித்த தரிசனமே. பரலோகத்திலும் புதிய எருசலேம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே அதை இறங்கி அதை ஆயத்தப்படுத்த என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21:3-4 இருக்கு பாருங்க. வாசிங்க பாப்போம். யோவானாகிய நான் 2ல இருந்து வாசிங்க. புதிய எருசலேமாய் பரிசுத்த நகரத்தை புதிய எருசலேமாய் பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசல் அந்த இருக்கிறது. புதிய எருசலேம் இதோ என்று சொன்னார். அந்த புதிய எருசலேம் மேல ஒரு சத்தம் கேட்குதான். இறங்குவது திருப்பி இப்பதான் சொல்லுகிறார். வாசிங்க. அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய தேவனாய் ஜனங்களாயிருப்பார்கள். வாசிங்க. தேவன் தாமே அவனோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். வாசிங்க. அவருடைய கண்ணீர் இப்படி தேவன் இங்க வாசம் பண்ணும் போது இங்க வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. கண்ணீரை துடைக்கிறார். இனி மரணமும் இல்லை, மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஒளிந்து போயின என்று விளம்பினார். ஹalleluya. ஹalleluya. அப்படி தேவன் வாசம் பண்ணுகிற பெயரை முதற்கொண்டு கொடுத்து விட்டு இங்க வாசம் பண்ணுகிறார். கண்ணீரை துடைக்கிறார். கவலைகளை மாற்றுகிறார். இங்கே வரும்போது தேவனுடைய சமூகத்திலே நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார். ஹalleluya. அதற்காகத்தான் தேவனாய் கர்த்தர் ஸ்தலத்தை கொஞ்சம் உட்காருங்க. அவ்வளவு முடிக்க போறேன். அப்புறம் போயிடலாம். அவ்வளவு க்ளோஸ் பண்ண போறேன். தேவன் தெரிந்தெடுத்தது ஒன்று வாசம் பண்ண. இறைவன் தேவனுடைய சமூகத்தில் வந்தவர்களை கவலைகள் கண்ணீர் எல்லாம் மாற்றுகிறார். அடுத்து தேவன் நம்மை சத்தியத்துக்குள்ளே நல்ல சத்திய நகரம் எருசலேம் சத்திய நகரம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஒரு கொடியை கொடுக்கப்பட்டிருக்கு. சத்தியத்தை நாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். சத்தியம் தான் முதலாவது. சத்தியத்தை அறிவீர்கள், ஆலயத்தின் பரிசுத்தம். ஆலயம் என்பது என்னது? ஹோலினஸ். திருவிருந்தெடுக்கிற வர்றோம்னா பழையதெல்லாம் விட்டுறதுங்க. சும்மா நம்ம எப்படியோ வந்தாலும் பழையதை அங்க ஒரு காலம் இங்கே ஒரு காலம் வச்சிடல. பரிசுத்தமாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவது ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க வேண்டும். அங்கே அழைத்து வந்து மகிழ்ந்து கலிவுற செய்வேன். நெகேமியா புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரத்திலே. இங்கே எப்படியா 43-44 நாம் தேவஜனங்கள் மாத்திரமல்ல புறஜாதிகளும் கடந்து வந்து அந்த ஆலயம் கட்டி முடித்த போது எல்லாரும் சேர்ந்து பலியிட்டு தேவ சமூகத்திலே தேவனுடைய மகிமையை கண்டார்கள். ஹalleluya. உருவசனம் வாசிங்க. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் தேவன் நமக்கு மகிழ்ந்த சந்தோஷத்தை உண்டாக்கினபடியினால் மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. எருசலேம் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசமபாகங்களையும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்கள் நிலங்களின் பங்குகளை அவைகள் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷம், மகிழ்ச்சி, புறஜாதியர்கள் எல்லாரும் சேர்ந்து கடந்து வந்து மகிழ்ச்சியோடு காணிக்கை செலுத்தினாங்க. தசமபாகங்களை கொண்டு வந்தாங்க. கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் என்று. ஏன்னா அங்க ஆரம்பித்த உடனே தேவ மகிமை வெளிப்பட்டது. தேவனுடைய சமூகத்திலே நீங்க ஊழியத்தை தாங்குங்க. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வந்திருக்க எல்லாருக்கும் காணிக்க போட்டோம். இது தேவன் அங்கீகரிக்கிறார். காணிக்கைகளும் ஊழியத்தை நாம் தாங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் அவர் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் ஆவியா இருக்கிறார். ஏன் நம்ம இதெல்லாம் வைக்கிறது இல்லை? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:22-23 படி ஏன் நம்ம சிலை வைப்பதில்லை? ஏன் பல இதெல்லாம் வைப்பதில்லை? சில இடத்துல கிராஸும் வைக்க மாட்டாங்க. கிராஸ் வைக்கிறது தப்பு இல்லை. அதாவது அதை கும்பிட ஆரம்பிச்சிடறாங்க. கிராஸை கும்பிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் பரிசுத்த யோவான் 22:23 போடப்பட்டிருக்கிறது. ஒரே வசனம் வாசிங்க, முடிச்சிடறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29 சில வசனங்களை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம்
ஆலயத்தை திறந்து தேவனுடைய சமூகத்திலே அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வர்ற எல்லாவற்றிலும் பலவீனங்கள் மாற்றப்பட்டது. கர்த்தர் எல்லாவற்றிலும் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8:29 முதல் வாசிங்க. 29:30. இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விலகும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக வாசிங்க. 30. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகியமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, மன்னிப்பீராக. கரங்களை தட்டி தேவனுடைய சமூகத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படும், சாபங்கள் நோய்கள் நீக்கப்படும். இங்க வருகிற உங்க ஜெபமும் ஆசாரியுடைய ஜெபமும் கேட்கப்படும். 32 வசனம் வாசிங்க. அது 32. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியோரை கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய துன்மார்க்கங்கள் பாவங்களா விட்டு நம்மை நீதிமானாக்கிறார். யார் எல்லாரும் இப்ப முன்னாடி பல பாவங்களாம் செஞ்சோம், முன்னாடி லஞ்சம்லாம் வாங்கினோம். அம்மா சொன்னாங்க ஆரை இப்ப திண்டுக்கல்ல அவர் நினைச்சாங்க மணப்பாறையில 10 வீடு கட்டியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு காசுங்க. அப்ப நீதிமானா நீதி மாட்டியாக மாத்தி விட்டாங்க. அவன் எந்த பரிசுத்தமா இருக்க வேண்டும். இப்ப முன்னாடி இப்ப ரைச்சஸ் மேன், அதாவது வெளியில பல இருந்தவங்க கிறிஸ்துக்குள்ள வரும்போது பலவீனம் ஒளிஞ்சிடணும். அவர் தேவ சமூகத்துல நீதிமானாக நீதிவாட்டியாக பரிசுத்தவாட்டிகளாய் மாற்றுகிறார். 37 வசனம் வாசிங்க. 37, 38. அதுல 37, 38. தேசத்தில் பஞ்சம் உண்டாயின போது கொள்ளை நோய் உண்டாயின போதும் சாவி வெட்டுக்கிளி பச்சை கிளி உண்டாயின போதும் அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கையை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசுதலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து கரங்களை வாதை எத்தனை நோய் பாருங்க. அடுத்த நோய் வந்துருச்சு. இப்ப கொரோனால மறுபடியும் சாகுறாங்களாம், என்னென்னமோ சொல்றான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த ஸ்தலத்துல நீங்க வந்து ஜெபம் பண்ணி இங்க வந்து உங்களுக்கு பாவங்கள்ல அறிக்கை செய்ய எல்லாம் கன்ஃபஸ் பண்ணுங்கிறாங்க. இதை விட்டுறாங்க. இப்ப மெயினா இப்ப என்ன பண்றாங்க, கன்ஃபஸ விட்டுறாங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுடைய நோய் எல்லாம் மெடிக்கல் தான் பெரிய பிரச்சனை, ஆனா கடவுள் பெரிய மிராக்கிள் செய்யறார். அதுல அருமையான ஜேம்ஸ் பாஸ்டர் அவங்களுடைய சகோதரி மனைவிக்கு பெரிய மிராக்கிள்ங்க. மருத்துவ உலகமே ஆச்சரியப்படத்தக்கதாக அது ஒரு சகோதரிங்க, திருச்சூர் சகோதரி. நாளைக்கு சாட்சி சொல்லுவாங்க பாருங்க. பெரிய நோய்ங்க, மருத்துவ உலகமே அதான் நில்லுன்னு வந்துருச்சுங்க. நில்லுன்னே வந்துருச்சு அந்த நோய். ஒரு கேன்சர் வந்து செத்து போயிருன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த நோய் வந்து நில்லுன்னே 9 மாசத்துல வந்துருச்சுன்னா பாருங்க. மருத்துவ உலகமே அருமையான சகோதரி சாட்சியாக உட்கார்ந்துருக்கிறார். இறைவனை தட்டி நாம் கரைகளை தட்டி அவங்க இங்க வந்து நீங்க இரவும் பகலும் முழு ஜெபம் அந்த ஜெபம் எல்லாமே பார்த்துட்டே இருக்கிறார். பகல் மட்டும் இல்ல, எல்லா ஜெபமும் இங்க பண்ணணும். கடைசியா வாசம் முடிக்கலாம். அதுல 44, 45 வாசம் முடியும். நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நாள் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பாராக. பூரா பாருங்க, இந்த ஆலயத்துல கேட்பாரு, மன்னிப்பாரு, உதவி செய்வாரு. இப்ப என்னன்னா இந்த யுத்தம் உங்களுடைய தேவனுடைய விரோதமாக சத்துரு எழும்பலாம். உனக்கு விரோதமாய் சத்துரு வருவான். நீ நினைக்கிற ஊழியத்துக்கு விரோதமா வருவான், பிள்ளைகளுக்கு விரோதமா வருவான், எல்லாத்தையும் செதற வச்சிருவான், ஆலயத்தையும் செதற வச்சிருவான். ஆனால் அப்போது நீ வந்து இங்க ஒண்ணுமே இல்லை, முழங்கால் படிட்டு சொல்லிக்கணும்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பாஸ்டர் எடுத்த சொன்னார் 24 hours இந்த இடத்த காலி பண்ணிட்டு அவங்க ஓனர் சொல்லிட்டாங்களாம். அவங்க வந்து RSSல சேர்த்தாங்க. அவங்க மனைவி அவங்களும் உபவாசம் போட்டு காலையிலேருந்து அவர் சொன்ன டைம் வரலையும் அழுது ஜெபிச்சிருக்காங்க. வந்திருக்காரு, கதை தட்டியிருக்காரு, அழுதுகிட்டே திறந்துருக்காங்க. காலி பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சபை எங்கே வாங்கி இடம் கட்டுற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து கண்டு போயிட்டாங்க. நடந்தது. சத்துருக்கள் நமக்கு விரோதமாக யுத்தங்கள் வரும். சத்துருக்களையும் ஜெயிக்க வேண்டும். பல விதத்தில் வருவான் சத்துரு. ஏன்னா அவன் வேலை வந்து என்ன கேட்டேன், யாரை விழுங்கலாம் என்று சுற்றி பாவம் செய்ய வைப்பான். விசேஷமாக செல்போன் வைப்பான். சின்ன பிள்ளை மட்டும் இல்லைங்க, வாலிப பிள்ளை மட்டும் இல்லைங்க, கிளவி எல்லாம் நோண்டிக்கிட்டே இவர் வசனத்தை பார்க்குறாரு, நீங்கள் இவரை பார்க்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. வசனத்தை பாருங்க, தப்பு இல்லைங்க. ஆனால் பைபிள்னு கொண்டு வரணும், செல்போனை எடுத்து வச்சுங்க. அவசரத்துக்கு இப்போ செல்போன் நிறையா இருக்கு. இப்போ பைபிள் இருக்கணும். பைபிள் கொண்டு வராத ஒரு செல்போனை வச்சு பிரசங்கம் பண்ணுறான்னு அவனை ஏற்றுக்கிறாங்க. செல்போன் அந்த வசனம் தான் அடுத்து சினிமா போட்டு வரும். அதை வச்சு பைபிள் ஏற்றுக்கவே கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். ஊழியர்னு சொல்கிறேன். செல்போனில் வந்து ஒருத்தர் செய்தி கொடுக்குறான்னா அவன் 1000 கோடி கொடுத்தாலும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சில சூழ்நிலைகளில் பஸ்ஸில் போகிறீங்க, செய்கிறீங்க, பைபிள் இல்லாமல் வேலையிலேருந்து வருவீங்க, கடையிலேருந்து வருவீங்க, செல்ஃபோனில் வசனம் பார்க்குறது தப்பு இல்லைங்க. நான் எங்களை சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் தாங்க அடி, எங்களுக்கு 16 அடி வச்சுருக்காங்க. பின்னிடுவார் எங்களை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்துருக்களை உங்களிலிருந்து முன்னாடி இருந்து துரத்துவார். ஹல்லேலூயா. அதுல 46 47 வாசிங்க. 46 47. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் விரோதமாக பாவம் செய்து தேவரீர் அவர் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் சத்துருக்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைபிடித்துக் கொண்டு போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக நல்லா எங்கே வருது பாருங்க. இந்த ஆலயத்துக்கு நேராக நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்கள் விண்ணப்பத்தில் வேண்டுதலை கேட்டு நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் முக்குரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்களுடைய பட்டணம் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே சில நேரத்தில் நம்ம மீறிடுவோம், பின்வாங்கி போயிடுவோம். மனிதனுடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்திலே அங்கேயும் பரலோகத்திலிருந்து கேட்கிறார். தண்டிக்கப்படும் போது சில நேரத்தில் தகப்பன் கடவுள் நம்மளை தண்டிக்கிறாருங்க, நமக்கு புரியலைங்க. நிறைய பேர் ஆண்டவர் அடிச்சாருன்னா ரத்தவாந்தி தாங்க. நம்ம நாட்டு கொஞ்சம் அடிப்போம். தண்டித்து சேர்த்துக் கொள்ற மனிதன் பாக்கியவான். எனக்கு ஏன் அப்படி வந்துச்சுன்னு ஒரு ஊழியர் கேட்டார், உனக்கு வந்தது நல்லதாயா அப்படின்னா. என்ன ஊத்திரப்பட்டது நல்லது. சில நேரத்தில் கர்த்தர் தண்டிப்பார், நம்ம பிள்ளைகளையும் தண்டிப்பார், நம்மளையும் தண்டிப்பார். ஏன்னா நேர்வழி ஆக்கணும்ல. இவச்சாம இப்படியே போயிட்டு இருந்தேன்னா அப்ப தண்டிக்கப்பட்டு ஒரு காரியம் சின்ன வயிற்று வலி வந்தாலும் நீங்க சோதிச்சு பாருங்க. உடனே உட்காந்து ஆண்டவர் என்ன பாவம் செஞ்சிருக்கேன், என் பிள்ளைங்க என்ன, நான் ஒப்பு கொடுத்ததில்லை, பொருத்தனை பண்ணதில்லை, என்ன பிரச்சனை. அதனாலதான் அவர் தானியேல் அப்படி ஜெபித்தார். தன்னுடைய பாவத்தையும் அவங்களையும் ஜெபித்த போது பரலோகத்தின் தேவன் ஆலயத்திலிருந்து கேட்டார். என்னென்ன காரியத்துக்கு அழகா நீங்க வரும்போது நிறைய காரியத்துக்கு கடவுள்கிட்ட வாங்கிக்கலாம். ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம், பாவம் மன்னிப்பு வாங்கிக்கலாம், எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அதுல 58 வாசி முடியும். 58 நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கு அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை நம்மிடத்தில் நல்லா வாசிங்க. நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. நல்லா கவனிச்சுங்க. இயேசு கிறிஸ்துவோட இருதயம் பிதாவுடைய இருதயம் நம்மகிட்டே வந்துருதான். இப்போ தெரியுமா, இந்த பைபிள் பிரகாரம் நடக்கணும். சொல்லிட்டு நீங்க பைபிள் பிரகாரம் இதை நான் வச்சுட்டு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா, இது பிரகாரம் சபை இல்லைன்னா எதுவுமே இது பிரகாரம் நடக்கும் போது
தேவனுடைய இருதயமே நம்மிடத்தில் வந்தது. நான் தேவனை மகிமை சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை 128ஆம் சங்கீதம் 5 சபையின் சங்கீதம் தான். அதான் கடைசி வசனம் முடிவுக்கு வர்றது. சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் எருசலேம்னா சபை, சபையின் வாழ்வு. நம்ம வாழ்க்கையே சபைக்கு நமக்குள்ள தொடர்பு என்ன? தேவனுக்குள்ள தொடர்பு சபை தாங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் சாப பாவங்கள் நோய்கள் நீக்குவார், விருத்தி அடைவீர்கள். முதல் 3 வருஷம் சொல்லிட்டேன். அதுதான் வசனம், வாக்கு தத்தமே. சபைக்கு மனிதர்களை கொடுப்பார். தேவைகள்லாம் உங்களுக்கு பொருள் வரும், இடம் கிடைக்கும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த ஜெபத்திலே இங்கே அத்தனை பேருக்கும் இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனின் ஆலயமே பரிசுத்த அவ்வளவுதானா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். கர்த்தர் எல்லாரும் சும்மாகால் பண்ணி விடுவோம். சோதரிப்போம். விண்ணப்பங்கள் கண்கள் கவிருக்கிறார், செவி கேட்டு கொண்டு வாசம் வளர முடியாது, அன்றைய ஆசீர்வதிக்கப்பட முடியாது, குறுகி போகவில்லை. ஆசீர்வாதம் இருக்கணும். மக்களை ஆசீர்வதியும். இந்த சபை வளர்ந்து பெருகி தாவீது இடமாய் கண்டது போல ஆண்டவரை கட்டி செய்கிற அருமையான கர்த்தாவே, ஐயாவுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே ஆத்மா சரீரத்தை முழுமையாய் கர்த்தாவே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இன்னும் பரிசுத்தத்தோடு இன்னும் வாழ்ந்து ஆண்டவரே சித்தத்தை செய்து முடிக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வீட்டை கொடுத்து ஆண்டவரே மட்டுமாக கர்த்தா உதவி செய்த அருமையான ஐயாக்கான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உதவி செய்ய எல்லா பிள்ளைகளையும் தாங்கட்டும், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இருக்கிற சொல்லி
கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் அந்நியன் வைக்கமும் ஆறுதலும் தேர்தலும் நாம் அனைவரோடும் விசேஷமாக ஊழியம் செய்கிற அருமையான தமிழக ஊழியக்காரருடைய குடும்பத்தாரோடும் தேவங்களிலும் இருப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். 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 ஆமென்.